Hi friends, welcome back to our Little Star channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உலகம் முழுக்க நிறைய பேர் பேசுற லிவிதான் பாம்பை பத்தி தான் பேச போறோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாவே நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸான வீடியோ எல்லாம் உங்களை அடையணும்னா நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வேர்ல்டு ஃபுல்லா நிறைய பேர் பேசுற லிவிதான் பாம்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். கடவுள் உலகத்தை உருவாக்கின 3வது நாள்ல லிவிதான் ஒரு மிகப்பெரிய பாம்பு உருவாக்கியிருந்தாரு. அது அவர் உருவாக்கும் போது 1 உருவாக்கல, 2 உருவாக்கியிருந்தாரு. அது 2 பூமியை நரக பூமியை மாத்தி தெரிஞ்சு. அதனால இப்படியே விட்டா அதுக்கு நிறைய குழந்தை பிறந்து இனப்பெருக்கம் பண்ணி பூமியவே நரகமா மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த கேர்ள் பாம்பை மட்டும் அழிச்சிட்டாரு. மீதி பாய் பாம்பு கோபத்துல இயற்கை மாடா செயல்பட்டு அதுவும் இந்த பூமியை நரமா மாத்ததான் ட்ரை பண்ணிருந்துச்சு. அப்போ கடவுள் இதே மாதிரி விட்டா பூமி நரகமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் பாம்பையும் கடல் உள்ள ஆழ்கடல்ல போய் படுக்க வச்சுட்டாரு. அது எப்பயுமே எந்திரிக்காதான். எப்ப எந்திரிக்கும்னா குழந்தை கூட முக்கியம் இல்ல, எனக்கு பணம் தான் முக்கியம்னு குழந்தைங்களா எப்ப விற்கிறாங்களோ அப்போ அது எந்திரிக்குமா. அது நிறைய பேர் பெர்முடா ட்ரையாங்கிள் வாழும்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா அங்கதான் இந்த மாதிரி அமானுஷம் மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இதால டிராகன் மாதிரி வாயிலிருந்து நெருப்பு வரக்க முடியும். அந்த ஈகோ பணம் தான் முக்கியம், பிள்ளைங்களாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னான்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி கெட்டவங்களெல்லாம் இந்த பாம்பு எந்திரிச்சு, அதாவது டிராகன் மாதிரி வாயில் நெருப்பு வரக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி அந்த நெருப்பு வச்சு கெட்டவங்களெல்லாம் அழிச்சிடுமா. மீதி இருக்க கொஞ்சம் நல்லவங்களை கடவுள் காப்பாற்ற வருவாரு. சொர்க்கத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய வால் எடுத்துட்டு அந்த லிவிதானை வெட்டி அதோட தோல் இருக்கு இல்லையா, அதுல டென்ட் மாதிரி போட்டு அதோட மாமிசத்தையே நமக்கு சமைச்சு சாப்பாடா கொடுப்பாரு. அப்புறம் மறுபடியும் கடவுள் பூமி விட்டு போகும்போது இந்த பூமியவே சொர்க்க பூமியா மாத்திட்டு போவாராம். அப்புறம் இந்த பாம்பு நாமளே எப்படி தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா நெளியுமோ அந்த மாதிரி லைட்டா நெளியுமா. அது நெளியும் போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூறாவளி, சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குமா. அப்புறம் அது கடல்ல இருந்து இப்படி எந்திரிச்சு நின்று பூமியை பார்க்குமா. அப்போ அது சூரிய வெளிச்சத்தையே டோட்டலா மறைச்சி பூமியை இருளாக்கிடும். அதாவது பூமி ஃபுல்லா வெளிச்சமே இல்லாம ஃபுல் டார்க் ஆயிடும். நீங்க வேணா கூகுள் மேப்ல போய் இந்தியா கீழே லெஃப்ட் சைட்ல ரைட்டா பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு ஷேப்ல இருக்கும். அது லிவிதான் நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப எதுக்கு இந்த பழைய கதையை மக்கள் எடுத்தாங்கன்னா 2 விஷயம் ஜாயின் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. டூம்ஃப்ளே ஃபிஷ் அது எப்ப கடல் கரைக்கு வருதோ அப்பெல்லாம் அது உலகத்துக்கு பெரிய ஆபத்தை எடுத்துட்டு விடும். ஜப்பான்ல 20 டூம்ஃப்ளே ஃபிஷ் வெளியே மிகப்பெரிய நிலநடுக்கம் பூமியவே திரும்பி பார்க்க வச்சுது. அந்த டூம்ஃப்ளே ஃபிஷ் மறுபடியும் கடல் கரைக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம டெவில் ஃபிஷ்னு ஒன்று இருக்கு. அது இது வரைக்கும் சூரிய வெளிச்சத்தையே பார்த்ததில்ல. டோட்டலா அது சூரிய ஒளியே அதுக்கு பிடிக்காது. அதனால ஆழ்கடல் 3500 3700 இந்த மாதிரி ஆழ்கடல்லாம் வாழும். அதுவும் இப்ப கடல் கரைக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்றாங்கன்னா, இதெல்லாம் சூரிய வெளிச்சத்தையே பார்த்தது இல்லையே, ஆழ்கடல்ல தானே இருக்கும். அப்ப அந்த லிவிதான் எழுந்துச்சு அதை பார்த்து பயந்துதான் இதெல்லாம் கடல் கரைக்கு வந்திருக்கு. இனி நம்மளுக்கு கடல் இருந்தா ரொம்ப ஆபத்துன்னு கடல் கரைக்கு வந்திருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.